வணக்கம் மக்களே. விநாயகர் துதி. அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணம் அதிகமாம், அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை தொழுத கால். ஓம் விக்னேஸ்வராய போற்றி. ஓம் நவகிரக நாயகர்களே போற்றி. மிதுன ராசிக்காரர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சினால் என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக எங்களோட சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி. மிருகசீரிடம் 3-4 பாதங்கள், திருவாதிரை 1-2-3-4 பாதங்கள், புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம். மிதுன ராசிக்கு குரு பகவான் 7 மற்றும் 10ஆம் அதிபதி. வருகின்ற 2025 விசுவாசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி மே 11ஆம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியில் பெயர்ச்சி ஆகிறாரு. ஜென்ம குருவா அவர் இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகிறாரு. இதனால் என்னென்னலாம் மாற்றங்கள் வரும் அப்படின்றத பார்ப்போம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால திருமணமாகி நீண்ட நாளாக குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி இருக்குங்க. அதனால் விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா உங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் அதிர்ஷ்ட ஸ்தானம் வலுக்கிறதுனால நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கைகூடுங்க. எல்லா விதத்திலையுமே உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு திடீர்னு சம்பள உயர்வு ஏற்படலாம். அது மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கலாம். இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. நீங்கள் எந்த காரியம் முயற்சி செஞ்சாலுமே அதில் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், ஒரு சக்ஸஸ் இருக்கும். கண்டிப்பாக அது மெதுவாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்கிற காரியங்களில் உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த குரு பெயர்ச்சினால் அப்பா வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. இது எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா மே மாதத்துக்கு அப்புறமா உங்களோட பூர்வீக சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள், உங்களோட மாமனார் மாமியார் சொத்துக்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி மிதுன ராசிக்காரர்களோட பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. உங்கள் பிள்ளைங்களால் நீங்கள் பெருமைப்படக்கூடிய நேரம் காலம் எல்லாமே வந்துருச்சுங்க. உங்களோட பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அவங்களோட கெரியர் நல்லபடியாக க்ரோத் ஆகுங்க. அவங்களோட எஜுகேஷன் வைஸ் இப்போ ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்கன்னாலும் அவங்களோட எஜுகேஷன் படிப்பு எல்லாமே நல்லா இருக்குங்க. படிப்பில் நல்லா சிறந்து விளங்குவாங்க. அது மாதிரி வேலை பார்க்குறவங்களா இருந்தாலுமே உத்தியோகத்தில் நல்லா ஷைன் ஆவாங்க, நல்லா சிறந்து விளங்குவாங்க. அது மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்குமே நல்லா ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. மொத்தத்தில் உங்களோட குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்குற விதம் நடந்து கொள்வாங்கங்க. மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் இருந்து நேரடி பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான தனுசு ராசியை குரு பகவானோட சொந்த வீடை நேரடி பார்வையாக பார்க்கறதுனால திருமணம் ஆகாத மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் 2025 மே மாதத்துக்கு மேலே ஒரு வரன் அமையுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த வரன், நீங்கள் எதிர்பார்த்த வரன் கண்டிப்பாக அமையுங்க. அதுக்கான அறிகுறிகள் கண்டிப்பாக இந்த மே மாதத்துக்கு மேலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்த மாதம் 2026 மே மாதத்துக்குள்ளேயே வரன் அமைஞ்சிருங்க. அதனால் திருமணத்துக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. அது மாதிரி காதலிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடுகிற நேரம் கூட வந்தாச்சுன்னு சொல்லலாங்க. அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க.
மேலும் திருமணமான தம்பதியர் சண்டை சச்சரவோடு இருந்திருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு மனஸ்தாபமாக பிரிஞ்சிருக்காங்க, இல்லை ஏதோ கருத்து வேறுபாடு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுதுங்க. திருமண வாழ்க்கையில் சேர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் சூழல் எல்லாமே ஏற்பட போகுதுங்க. அதனால் திருமண வாழ்க்கை, திருமணம் இது எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குங்க இந்த குரு பெயர்ச்சினால். மேலும் பங்குச்சந்தை பார்ட்னர்ஷிப் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்குதுங்க. அதாவது கூட்டு தொழில் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த குரு பெயர்ச்சினால் நல்ல ஒரு பலன்கள் ஏற்படுங்க. உங்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. ராசிக்கு 9ஆம் இடம், அதாவது கும்பம் வழுக்குதுங்க. குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக பார்க்குறதுனால 9ஆம் இடம் வழுக்குது. இதனால் உங்களோட பாக்கியங்கள் பெருகுங்க. சராசரியாக ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் என்னென்னலாம் பாக்கியங்கள் கிடைக்கணுமோ அத்தனை பாக்கியங்கள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சினால் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம், தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தொழில், இது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்க போகுதுங்க. நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிலம் வாங்குகின்ற யோகம், வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள், அதுக்கான கடன் ஈஸியாக கடன் கூட சில பேர்த்துக்கு கிடைக்காம கஷ்டப்பட்டு கிடைக்குங்க. அந்த மாதிரி கூட இருக்காதுங்க. உங்களுக்கு ஈஸியான முறையில் உங்களுக்கு கடன் கிடைக்குங்க. வீடு கட்டுற கடன், நிலம் வாங்குகிற கடன், வண்டி வாகனம் வாங்குகிற கடன், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. கடனும் ஈஸியாக கிடைக்கும், இல்லை கடன் இல்லாமல் கூட நீங்கள் வாங்குகிற சூழல் கூட ஏற்படும். இத்தனை விஷயங்களும் இத்தனை பாக்கியங்களும் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கணும்னா ஜாதகத்தில் 9ஆம் இடம் வழுக்கணுங்க. அது மாதிரி இப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் வழுக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் வயசுக்கு என்னென்னலாம் கிடைக்கணுமோ அது எல்லாமே அந்தந்த வயசுக்கு அந்தந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களை சேருங்க. இந்த ஒரு வருட காலம் 2025 மே மாதத்தில் இருந்து அடுத்து 2026 ஏப்ரல் மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நீங்கள் திருமணம் ஆகிற வயசில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். திருமணமாகி குழந்தைக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். படித்து முடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குங்க. படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. படிப்பில் நல்ல சிறந்து விளங்குவீங்கங்க. இந்த மாதிரி அந்தந்த வயசுக்கேற்ற என்னென்னலாம் கிடைக்கணுமோ கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சினால் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் உங்களோட அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாங்க. ஏதாவது கடன் பிரச்சனை, இல்லை உடல்நலக்குறைவு, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுங்க இந்த குரு பெயர்ச்சினால். அப்பாவால் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க. அது மாதிரி அப்பாவோட சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்களும் ஏற்படுங்க. மேலும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தோடு சேரக்கூடிய சூழல்கள் ஏற்படுங்க. அதாவது வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா, இல்லை வெளி மாநிலத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த ஊர்லேயே வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க. மொத்தத்தில் இந்த 2025 குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பலன்களையே கொடுக்க போகுதுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மேலும் குரு பெயர்ச்சி பலன்கள் அடுத்த 12 ராசிக்குமே நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம். அதையெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இப்போவே எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.